இன்னர் ஸ்கொயர் ஒரு அவுட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? இந்த மாதிரி நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-11 பாயிண்ட் இருக்குது. இப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். சியிலேருந்து நம்ம ஏயை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். இங்கே ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க, பியும் ஏயும் டயகனலி ஆப்போசிட். அப்போ அதைத்தான் நான் வந்து தெளிவாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். டயகனலி ஆப்போசிட் அப்படின்னாலே நமக்கு என்னது? ஆப்போசிட் கார்னர்ஸ், டயாமீட்டர், ஆப்போசிட் கார்னர் அப்படின்னு நம்ம வந்து படிச்சிருக்கோம். அப்போ இந்த இடத்துலையே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். என்னது? ஏயும் பியும் எங்க இருக்க போகுது? அவுட் சைடில் வந்து இருக்க போகுது. பிகாஸ் அவுட் சைட் ஸ்கொயருக்கு தான் நமக்கு என்ன இருக்கு? கார்னர் வந்து இருக்கு. எப்படி பிடிக்கிறோம் பார்த்தீங்களா? பாசிபிலிட்டி எலிமினேட் பண்ணணும். அப்படி இல்லைனா சியை ஒரு இதில் இன்சைடில் வச்சு, சியை ஒரு இதில் அவுட் சைடில் வச்சு, அதில் இங்கே வந்து அவுட் சைடில் மிடில் வைப்போமா, கார்னரில் வைப்போமா, கொய்யா அப்படின்ற மாதிரி நம்ம உயரக்கூடாது. சரியா? இதான் மாஸ்டர் ரீசனிங். தரமாக வந்து உங்களுக்கு வந்து எங்கேருந்து அப்ரோச் பண்ணணுன்றதை சொல்லி கொடுத்துட்றேன். வாங்க பார்க்கலாமா மேலே.